ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட், அதே மாதிரி முதுகலை ஆசிரியர் தேர்வான பிஜிடிஆர்பி எக்ஸாம், இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க. வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி அப்ளை பண்ண போகிறாங்க. ப்ரெஷராக வந்து இப்போ தான் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஆர்பிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய நியமன தேர்வான பட்டாதாரி ஆசிரியர் தேர்வு யூஜிடிஆர்பி பிடி அசிஸ்டன்ட், அதே மாதிரி முதுகலை ஆசிரியர் தேர்வான பிஜிடிஆர்பி எக்ஸாம், இந்த ரெண்டு எக்ஸாமுக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க. வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 17 சர்டிஃபிகேட் வந்து மிக முக்கியத்துவமானது. நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் இந்த சர்டிஃபிகேட்டை அந்த விண்ணப்பத்தில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஒன்ஸ் இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து உங்களை வந்து கூப்பிடுதாங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனில் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து காமிச்சிங்களோ அது எல்லாத்தையுமே வந்து சிவி அப்போ வந்து காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி அண்டு பிஜிடிஆர்பி இந்த எக்ஸாமுக்கு தேவையான சர்டிஃபிகேட் என்ன நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆதார் கார்டு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஆதார் நம்பர் வந்து மிக முக்கியத்துவம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 10th சர்டிஃபிகேட்டு, அதாவது 10th மார்க் ஷீட்டு கம்பல்சரி நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் கார்டை பொறுத்த மட்டும் ஆதார் நம்பர் மட்டும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுவீங்க. ஆனால் 10th மார்க் ஷீட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் அந்த மார்க் ஷீட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய சர்டிஃபிகேட் எல்லாமே ஆதார் நம்பரை தவிர மீதமுள்ள எல்லா சர்டிஃபிகேட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி அந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளிகேஷனில் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ 10th மார்க் ஷீட்டு நீங்கள் அப்லோடு பண்ணணும். ரெண்டாவது 12th மார்க் ஷீட்டு நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூஜி மார்க் ஷீட்டு, அதே மாதிரி கான்வெகேஷன். மேபி உங்ககிட்ட கான்வெகேஷன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கன்சல்டேட் அந்த இது வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஓவரால் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் டிகிரி சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அரியர் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓவரால் சர்டிஃபிகேட் வந்து ஒன்று கொடுப்பாங்க, அதை வந்து நீங்கள் கம்பல்சரி வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் அதாவது ப்ரொவிஷனல் வந்து காட்டுற மாதிரி இருக்கும். மேபி உங்ககிட்ட கான்வெகேஷன் இருக்கு அப்படின்னா அதை கூட நீங்கள் வந்து அப்லோடு பண்ணிக்கலாம். இது வந்து யூஜி. இதே மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா பிஜி. யூஜியில் என்ன சர்டிஃபிகேட்டு ஓவரால் மார்க் ஷீட்டு கான்வெகேஷன் அப்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பிஜிலையுமே வந்து ஓவரால் மார்க் ஷீட்டு அண்டு கான்வெகேஷன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் யூஜிடிஆர்பி மட்டும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூஜி மார்க் ஷீட்டு கான்வெகேஷன் மட்டும் அப்ளை பண்ணால் போதுமானது. ஓகே, அடுத்து பிஎடை பொறுத்த மட்டும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா பிஎட் ஓவரால் மார்க் ஷீட்டு அதே மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட் இந்த ரெண்டையுமே வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் பிஜிடிஆர்பி அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா பிபிஇஎட் இந்த சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா பிபிபிஎட் அதில் உள்ள ஓவரால் மார்க் ஷீட்டு கான்வெகேஷன் இதை வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். மாஸ்டர் டிகிரி சர்டிஃபிகேட்டுமே வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து மஸ்ட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டு. இப்போ நிறைய பேர் வந்து கிராஸ் கோர்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கோர்ஸ் வந்து இந்த கோர்ஸோட வந்து ஈக்குவலண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் படித்த காலேஜில் இல்லைனா யூனிவர்சிட்டியில் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை இந்த அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்க அப்படின்னா காட்டுற மாதிரி இருக்கும். ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு. நீங்கள் என்ன சாதி வருமானம் கம்யூனிட்டி இது வந்து மஸ்ட்டு. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்ககிட்ட பிஎஸ்டிஎம் இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து மிக முக்கியமானது. பிஎஸ்டிஎம்மை பொறுத்த மட்டும் நான் தனியாகவே வந்து வீடியோ போடுறேன். பிஎஸ்டிஎம் அப்படின்னா 1ஆம் வகுப்புலேருந்து 12th வரைக்கும் தமிழ் மீடியம், யூஜி தமிழ் மீடியம், பிஜி தமிழ் மீடியம், பிஎட் தமிழ் மீடியம், இந்த எல்லாமே தமிழ் மீடியம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் ஆனவர். ஏதாவது ஒன்றில் கூட நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா நீங்கள் தகுதி அற்றவர். ஓகே, ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செக்டாரில் இல்லைனா ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ஓசி வாங்கி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். என்ஓசியுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா
கான்டாக்ட் சர்டிஃபிகேட். கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் படித்த காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் அப்ளை பண்ண போகும்போது வாங்கி கூட நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட்டு. கேரக்டர் சர்டிஃபிகேட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த லோக்கலில் உள்ள கிரேடு ஏ அண்ட் பி, அதாவது க்ரீனிங்கில் அவங்க சைன் போடுவாங்க. அது டாக்டராக இருக்கலாம், ஹெட் மாஸ்டர், ஒரு ஆஃபீஸர், அவங்க கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்கி நீங்கள் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி மேபி நீங்கள் ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்க அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஐடி கார்டு வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஜெண்டர் சர்டிஃபிகேட்டுமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் டிசபிள் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அந்த டிசபிள் பர்சனுக்கான சர்டிஃபிகேட்டுமே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. எப்போது வேண்டும்னாலும் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுவாங்க, பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு அப்ளை பண்ணதுக்கான டைம் கொடுப்பாங்க. ஆனாலுமே நீங்கள் இப்போவே இந்த சர்டிஃபிகேட்டை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 டேஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த சர்டிஃபிகேட்லையுமே எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டீங்க காட்டிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் நல்ல மார்க் எடுத்து அடுத்து உங்களை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுறாங்க அப்படின்னா நீங்கள் எந்தெந்த சர்டிஃபிகேட்டை அப்லோடு பண்ணினீங்களோ அதுக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து காட்டுற மாதிரி இருக்கும். இதுவும் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த சர்டிஃபிகேட்டில் வேற டவுட்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி அப்ளை பண்ண போகிறாங்க, ப்ரெஷராக வந்து இப்போ தான் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டிஆர்பிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், டெலிகிராம் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா டிஆர்பி சம்மந்தப்பட்ட எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணுவோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம்.